லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? முற்பிதாக்கள் நிறைய பேர் இயேசுவை காணும்படி, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி துடித்தார்கள், காத்து கொண்டிருந்தார்கள். மெசியா எப்பொழுது வருவார் என்று ஏங்கினார்கள், தவித்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் அப்படி இருந்தது. எப்போ வரப்போறாருன்னு யாருக்கு தெரியாது, ஆனா வருவார். இதற்காக நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, காத்துக்கிட்டு இருந்தாங்க. விசேஷமா சில பெண்கள் இயேசு கிறிஸ்து என் வயிற்றில் தான் பிறக்க வேண்டும் என்று தவம் இருந்தார்களாம், ஏங்கிக் கொண்டிருந்தார்களாம், தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். தீர்க்க தரிசனம், ஏசாயா தரிசனம் மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை. இதனால பக்தி உள்ள பெண் பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பெண் பிள்ளைகள், தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற பெண் பிள்ளைகள், எனக்கு திருமணமே வேண்டாம், ஏன்னா நான் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிற வரைக்கெல்லாம் நான் கன்னியாகத்தான் நான் இருந்து தெய்வத்துக்காக நான் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்து பிரதிஷ்டை செய்து கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அது சரித்திரத்திலே எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதனாலதான் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கல நிறைய பேர் கன்னியாஸ்திரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாரம்பரியம் அப்ப இருந்தது, ஆனா இப்ப இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, இயேசு பிறந்துட்டாரு, ஒரு கன்னியின் இடத்துல இயேசு பிறந்துட்டாரு, தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, முடிஞ்சிருச்சு. சோ இங்க இயேசுநாதர் அதுதான் குறிப்பிட்டு சொல்றாரு. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? முற்பிதாக்கள் நிறைய பேரு ஏங்கிட்டு இருந்தாங்க, கேட்பதற்கு காத்து கொண்டு இருந்தாங்க, தன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் அவர்களால் என்ன செய்ய முடியல, ஆமா முடியல, கேட்க முடியல, பார்க்க முடியல, செய்ய முடியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்சப்ப ஒரு நியாய சாஸ்திரி என்ன செய்கிறான், இயேசுவை சோதிக்கும்படி, தெய்வத்தை சோதிக்கும்படி ஒரு கேள்வி கேட்கிறான். அப்படின்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறான். எல்லாருக்கும் முன்னால ஒரு பெருமைக்காக. இயேசுக்கு பதிலே சொல்ல முடியாத போயிடுவாரு, அப்ப நமக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இயேசுவை மடக்கி ஒரு கேள்வி கேட்கிறாராமா. என்னன்ட்டு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப இவன் நியாயப்பிரமாணத்தை படிக்கிறவன், தியானம் பண்றவன், சோ வேத வசனங்களை அறிந்தவன், பைபிள்னா என்னன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. வாசிங்க. என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பாருங்க, முதல்ல என்ன வாசிக்கிறோம் இந்த நியாயசாஸ்திரியை பத்தி? இயேசுவை
சோதிக்கும்படி ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு அவன் வாயிலிருந்தே புடுங்கி அவனுக்கே ரிப்ளை பண்ணிட்டாரு இல்லையா? நியாயப்பிரமாணத்துல என்ன வாசிக்கிற? தெய்வத்தை நாம் நேசிக்க வேணும் இல்லையா? முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு, முழு சந்தியோட நேசிக்கணும். பிறனையும் அவனே பதில் சொல்லிட்டான். அப்போ மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறான். என்னென்ன? எனக்கு பிறன் யாரு அப்படின்னு கேட்கிறான். எதுக்கு அவன் அந்த கேள்வி கேட்டான்? தன்னை நீதிமான் என்று காட்டும்படி. இரண்டு வகையான கிறிஸ்தவ சமுதாயம் இந்த உலகத்திலே இப்ப இன்னைக்கும் இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. எல்லா மதங்களிலும் இருக்கிறாங்க, எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்திலே இருந்து கொண்டிருக்கிறாங்க. தன்னை நீதிமான் என்று சும்மா ஷோ காண்பிக்கும்படி, ஷோ காட்டுறதுக்கு. அதுக்காக தேவன் நம்மை அழைக்கல. ஷோ காட்டுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவே இல்லை. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஷோல தான் ஓடிட்டு இருக்குது இல்லையா? ஆமா, என்னென்ன ஷோ காட்டுறாங்க? பக்திமான்கள் என்று அப்படியே ஆமா ஷோ காட்டுறாங்க. தலையை மொட்டை அடிச்சுக்கிறாங்க, நெத்தியில பட்டை அடிச்சுக்கிறாங்க, கழுத்துல கொட்டை போட்டுக்கிறாங்க இல்லையா? காவி உடை போட்டுக்கிறாங்க. ஆமா, நடைபயணமா போறாங்க, காவடி எடுக்கிறாங்க, அழகு குத்துறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்களும் காவி உடைய போட்டுட்டு வேளாங்கண்ணிக்கு போறாங்க, தேர் தூக்குறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, நெருப்பு மிதிக்கிறாங்க இல்லையா? தன்னுடைய நான் ஒரு பக்திமான் என்று காட்டிக்கொள்ளும்படியாக நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க? வேஷம் போடுகிற உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, நாம் வேஷம் போடுவதற்காக அழைக்கப்படவில்லை, உண்மை உள்ளவர்களா இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோ தேவனை சோதிக்க கூடாது, தெய்வத்தை நாம் சோதிக்க கூடாது. இரண்டாவது, தன்னை நீதிமான்கள் என்று நாம் காட்டக்கூடாது. ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீதிமான்கள் என்று தன்னை காட்டும்படியாக அவன் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். இரண்டாவது கேள்வி, எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு கதை சொல்றாரு, ஒரு கதை சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? எருசலேமில் இருந்து எரிகோ. சோ எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள், காயப்படுத்தினார்கள், குற்றுயிராக விட்டு போனார்கள். ஆசாரியன் அவ்வழியாய் வந்தான், கண்டான், கண்டுட்டும் காணாதவன் போல அவன் பக்கமாக விலகி போனான். அவனை பராமரித்தான். மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 பழத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு நோக்கி போய் அந்தபடியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அருமையான சாப்டர் இது. ஆமா, நல்ல அழகான சத்தியத்தை ஆண்டவர் எப்படி புரிய வைக்கிறார் பாருங்க. அவன் படிச்சவன் தான், நியாயசாஸ்திரி, வேத பாரகன் இல்லையா?
அப்படியே நம்ம தான் பைபிளை ஃபுல்லா கரைச்சு குடிச்சிட்டோம்னு நினைச்சு இயேசுநாதர்கிட்ட வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்டும் மடக்குனான். ஆனா அவரு யாரு? ஞானத்தில் சிறந்தவர் அல்லவா? ஆமென். உத்தமனுக்கு அவர் உத்தமனர் அல்லவா? நீதிமானுக்கு அவர் நீதி செய்கிறவர் அல்லவா? இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்கிறவர் அல்லவா? அல்லேலூயா. தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமர், புனிதருக்கு அவர் புனிதரானவர், மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவர். ஒரு கதையை சொல்லி அவனுக்கு எப்படி பூஸ்ட் பண்றாரு பாருங்க. இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியான சத்தியபரராய் இருக்கிறார், உபதேசியாய் இருக்கிறார், குருவாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குரு என்றால் என்ன? கு கு அப்படின்னா பாவம் அப்படின்னு அர்த்தம், அறியாமை அப்படின்னு அர்த்தம், குருடன்னு அர்த்தம், இருள்னு அர்த்தம், மூட நம்பிக்கைன்னு அர்த்தம். கு ரு அப்படின்னா தெளிவிக்கிறவர், அறிவிக்கிறவர், புத்தி தெளிவிக்கிற தெய்வம், அழிக்கிற தெய்வம். ரு என்றால் அறியாமையை, மூட நம்பிக்கையை அழிக்கிறவர்னு அர்த்தம், தெளிவுபடுத்துகிறவர்னு அர்த்தம். அவர் தான் குரு. அல்லேலூயா. வழிகாட்டுகிறவர் தான் குரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி சொல்லுகிறவன் தான் குரு இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிறார். தெய்வத்தை கடைசியில வச்சுட்டாங்க, ஆனா தெய்வத்தை முதல்ல வச்சு பாருங்க. தெய்வம், அப்புறம் குரு, அப்புறம் பிதா, அதுக்கப்புறம் மாதா. அல்லேலூயா. ஆமா. சோ முதல்ல தெய்வம், அப்புறம் குரு, அப்புறம் ஆமா. அப்போ தெய்வத்தை ஒரு குரு தெய்வத்தை அறிந்து கொள்ளல, புரிந்து கொள்ளணும். அவன் குருவா இருந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு தான் தெய்வமே தெரியலையே இல்லையா? சோ தெய்வத்தை தெரியாமல் நம் குருவா இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ குருவை தெரியாதவன் சீசனா இருக்க முடியாது. அல்லேலூயா. தகப்பனா இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆகவே இப்படி வரிசையாய் வரிசைப்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு கதையை சொன்னார். என்ன? நீயும் போய் அப்படியே செய்யி அப்படின்னு அவனுக்கு புத்தி. அதுக்கப்புறம் வாயை திறந்தானா? இல்ல, வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெட்கப்பட்டு போயிட்டான்னு அர்த்தம். அன்பானவர்களே, உலகத்திலே அநேக நியாய சாஸ்திரிகள் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை தெரியாமல், பிறன் யார் என்று தெரியவில்லை, தெய்வம் யாருன்னு தெரியல. ஆக ரெண்டு கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஒன்னு, தெய்வத்தை நாம் நேசிக்க வேண்டும், இன்னொன்று பிறனையும் நேசிக்க வேண்டும். தன்னைத்தான் நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். அப்ப தெய்வத்தை நேசிக்கணும், பிறனையும் நேசிக்கணும். இதுதான் ரெண்டு கற்பனைகள். அல்லேலூயா. அப்ப தெய்வத்தை எப்படி நேசிக்கணும், பிறனை எப்படி நேசிக்கணும்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வேதத்திலே ஆண்டவராய் இயேசு ஆண்டவர் தெளிவுபடுத்தி விட்டார். இதுதான் தீர்க்க தரிசனங்கள், இதுதான் வேத பிரமாணங்கள், இதுதான் உலகத்துல எல்லா மதத்துக்கும் பேஸ்மெண்ட், அடித்தளம், அஸ்திபார உபதேசம். இயேசு கிறிஸ்து ஒருவரே தலைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார், அவர் அஸ்திபாரமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆகவே தான் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரெண்டு காரியங்களை நாம் செய்ய வேண்டியதா இருக்குது. ஒன்று, தெய்வத்தை நேசிக்க வேண்டும், இன்னொன்று தன்னைத்தான் நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தெய்வத்தை நேசிக்கிறவர்கள் 4 கற்பனைகளை கை கொள்வார்கள். என்ன என்ன கற்பனைகளை கை கொள்வார்கள்? பல தெய்வங்களை வணங்க மாட்டார்கள், ஒரே தெய்வத்தை தான் ஆராதனை செய்வார்கள். அல்லேலூயா. 2வது கற்பனை என்ன? தெய்வத்துக்கு ஒப்பாக எந்த ஒரு பொன்னையோ வெள்ளியையோ கல்லையோ மண்ணையோ மரத்தையோ வேற எந்த உருவங்களையும் செய்யவே கூடாது, அதை வணங்கக்கூடாது, அதை நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாது. 2வது கட்டளை. 3வது கட்டளை, அப்படி நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது, வீணாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. கடவுள் பேரை வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது.
இது சத்தியம். இது மூன்றாவது கட்டம். தெய்வத்தை நேசிக்கிறவர்கள் தெய்வத்தை மிஸ்யூஸ் பண்ண மாட்டார்கள். நான்காவது, அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். வாரம் ஒரு முறை அது பரிசுத்த நாள், ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், சபை கூடி வர வேண்டும். இதுதான் சத்தியம். தெய்வத்தை நேசிக்கிறவர்கள் இதன்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவரை நேசிக்கிறதுடைய அன்பின் அடையாளங்கள். ஆக தெய்வத்தை நேசிக்கிறவர்கள் இந்த 4 கற்பனைகளை கை கொள்வார்கள். தன்னைத்தான் நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கிறவர்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுவார்கள். இல்லையா? அப்படிதானே இருக்கு. தாய் தகப்பனை கனம் பண்ணுவார்கள். கொலை செய்யாதிருப்பாயாக, 2வது கட்டளை. 7வது கட்டளை இல்லையா? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 7வது கட்டளை. 8வது, களவு செய்யாதிருப்பாயாக, 8வது. 9வது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, 9வது. 10வது, பிறனுடைய யாதொன்றையும், பிறனுடைய மனைவியாகிலும், பிறனுடைய வேலைக்காரியாகிலும், பிறனுடைய பொருளை ஆகிலும், பிறருடைய காரை ஆகிலும், 2 வீலர் ஆகிலும், பிறருடைய பணத்தை ஆகிலும், பிறருடைய நகையாகிலும், பிறருடைய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக, 10வது கட்டளை. இந்த தன்னைத்தான் நேசிப்பதுள்ள பிறனையும் நேசிக்கிறவன் இந்த 6 கட்டளைகளையும் கை கொள்ளுவான். ஆமென். இத ஆண்டவர் சுருக்கமா ஷார்ட்டா சுருக்கி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த 2 கற்பனைகளையும் அவர் கொடுத்தார். இந்த 2 கற்பனைகளையும் யாரெல்லாம் மீறுகிறார்களோ அவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் என்றால் என்ன? நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அந்த வசனம் பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8 எடுத்தவங்க வாசிங்க. உண்டாயிருக்கிறான். வெளிப்பட்டார், பாவம் செய்யான், தரித்திருக்கிறது. நாலாவது வருஷம் வாசிங்கம்மா. பாவம் செய்கிறவன் எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்ப பாவம்னா என்ன? இந்த வசந்த மனப்பாடம் பண்ணிக்கங்க விசுவாசிகள். பாவம்னா என்ன? நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் 10 கட்டளைகளை மீறுகிறதே பாவம். 10 கட்டளைகளை மீறி நடப்பதே சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பாவம் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. பாவம் என்ன என்று அறியாமல், தெரியாமல், புரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிற மக்களை நாம் சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக விசுவாசிகள் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ பாவத்தின் சம்பளம், சம்பளம்னா என்ன? கூலி, தண்டனை. பாவம்னா என்ன? ஆமா, பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். சோ இன்னைக்கு எல்லாருக்கும் மரணம் வருதா? பணக்காரனுக்கும் வருது, ஏழைக்கும் வருது, உள்ளவனுக்கும் வருது, இல்லாதவனுக்கும் வருது, சிறியோருக்கும் வருது, பெரியோருக்கும் வருது. உலகத்திலே பெரிய அப்படி இவ்வளவு பெரிய பணக்காரன், பெரிய ராஜா இல்லையா, அண்டர் கிரவுண்ட்ல பெரிய மாளிகையே கட்டி வச்சிருந்தா இல்லையா? யாரு? ஈரான் நாட்டு அதிபர் இல்லையா? போட்டுட்டாங்க. பாவம். மரணம் எல்லாருக்கும் வருகிறது. எப்படி வருது? எப்படியோ வருகிறது மரணம். ஆக ஆதாம் ஏவாளிலிருந்து இதுவரைக்கும் இந்த மரணம் ஆளுகை செய்து கொண்டு வருகிறது. காரணம், நம்முடைய ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செஞ்சதுனால இல்லையா? தேவன் சொன்ன கட்டளைக்கு அவங்க என்ன செய்யல? கீழ்ப்படியில. அது நிமித்தம் இந்த பாவம் என்ற சத்துரு இந்த நாள் வரைக்கும், இது நாள் வரைக்கும், இனிமேலும்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற வரை இதுக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்தை எல்லா மனிதர்களும் ருசி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மரணம் என்ற சாபத்திலிருந்து, அது ஒரு சாபம். மரணம் என்பது என்ன? ஒரு சாபம். இந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக, பார்த்தீங்களா? சோ 2 விதமான காரியம் இருக்கு, பாவம், மரணம். என்னதுங்க? 2 சத்துரு, எதிராளிகள் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து யாராலும் இதுவரை தப்பித்துக் கொள்ள முடியவில்லை, இயேசுவை தவிர. அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஜெயித்தார். ஆமென். இந்த 2 கட்டளைகளையும் நாம் கை கொள்ளாமல் போனால் அதற்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. திருவள்ளுவர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? திருவள்ளுவர் திருக்குறள் இல்லையா? ஆமா, அந்த குறளிலே ஒரு அழகான ஒரு குறள், அதை வாசித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இருள் சேர் இருவினையும் சேரா, இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அல்லேலூயா. ஆமா, என்னுடைய அர்த்தம் என்ன? இருள் சேர்னா இருள், இதுதான் பாவம் மரணம். சரியா? பாவம் மரணம், இது 2 வினைகள் என்று சொல்லுகிறார். இருவினையும் சேரா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த 2 பாவம் மரணம் என்ற இந்த இருவினையும் யாருக்கு சேராது என்றால் இறைவனின் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்போ இறைவன் சம்பாதித்து வைத்த இந்த வெற்றி, பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து வைத்த வெற்றி, இது யார் சம்பாதித்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி அந்த ஜெயத்தை நமக்கு சம்பாதித்து வைத்தார். உயிர்த்தெழுதலை சிலுவையிலே சம்பாதித்து வைத்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து இயேசுவாகிய இறைவனுடைய பொருள் என்ன? என்ன பொருள்? இயேசு எதுக்காக வந்தாரு இல்லையா? ஆமா, ரத்தம் சிந்த வந்தாரு. எதுக்காக? ஜனங்கள் எல்லாரும் தெய்வத்தை நேசிக்க வேண்டும். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தெய்வத்தை நேசிக்க வேண்டும். 2வது, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறனையும். இதுதான் பொருள். இந்த பொருளை சேர்ந்து புரிந்து அறிந்து தெரிந்து கொண்டவர்களுக்கு என்ன இல்லை? தண்டனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த பொருளை புரிந்து கொண்டு அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். என்ன? புகழ் புரிந்தார் மாட்டு. ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். தான் அறிந்து கொண்ட இந்த சத்தியத்தை அறிவித்துக் கொண்டே இருப்பார்கள். தான் பெற்றுக்கொண்ட இந்த பொருளை, இந்த மெய்ப்பொருளை, இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், தியானித்துக் கொண்டே இருப்பார்கள், ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள், போற்றிக் கொண்டே இருப்பார்கள், புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். தெரு தெருவாக, வீடு வீடாக, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தான் புரிந்து கொண்ட இந்த பொருளை விளக்கி 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 எல்லாருக்கும் விளங்க செய்து கொண்டிருப்பார்கள். பொருள் புரிந்தார் மாட்டு. அல்லேலூயா. இன்னும் அழகான ஒரு திருக்குறள். அதை தான் இங்கே ஆண்டவராய் இயேசு ஆண்டவர் ஒரு சின்ன கதை மூலமா அந்த நியாயசாஸ்திரிக்கு புரிய வச்சார். ஒரு மனுஷன் என்ன செஞ்சா? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு, ஆமா, ஒரு பிரயாணம். உலக வாழ்வு நமக்கு ஒரு பிரயாணம் தானே. பிறந்துட்டோம், கருவறை முதல் கல்லறை வரை. உலகத்திலே சில்லறை தேவை அப்படின்னு ஒரு பக்தன் பாடுறாரு. அப்போ கருவறை முதல் கல்லறை வரை ஒரு பிரயாணம். அது ஒரு நீண்ட நாட்கள் பிரயாணம். அந்த நாட்களுடைய அந்த ஸ்பேஸ் எத்தனை வருஷம்? சுமாரா 70 வருஷம், 80 வருஷம். அந்த பிரயாண நாட்கள், கருவறையிலிருந்து கல்லறை வரை ஒரு பிரயாணம் இல்லையா?
இந்த பிரயாணத்திலே மனுஷ வாழ்விலே மனுகுலத்திலே நடக்கிற காரியத்தை ஆண்டவராய் இயேசுவானவர் அப்படியே புட்டு வைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த வாழ்க்கை கூட அந்த 80 வருஷம் அந்த கருவறையிலிருந்து நான் வெளிப்பட்டு கல்லறை போறது வரைக்கும் மனுஷனுடைய வாழ்விலே எத்தனை காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த விளையாட தான் படைத்த இந்த விளையாட பெற்ற இந்த ஆத்துமாக்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? கள்ளர் கையிலே அகப்படுகிறார்கள். அப்ப அந்த கள்ளன் யாரு? சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. அந்த பொய்யன் யாரு? யோவான் 8ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்றாரு பாருங்க, 44. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். பிதாவாகிய உண்டானவர்கள் மனுஷ ஆத்துமாக்களை கொலை செய்கிற கொலைபாதகனாய் இருக்கிறான். கள்ளர்கள் கையிலே அகப்பட்டான். சோ உலகத்திலே எத்தனை மக்கள் கருவறையிலிருந்து வெளிப்படுது கல்லறை போகிற வரைக்கும் ஜனங்கள் குடிக்கிறார்கள், ஆடுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள், தேவனை அறியாமல், தன்னைத்தான் நேசிப்பது பிறனையும் நேசிக்காமல், இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் கள்ளர் கையில அகப்பட்ட இந்த மனுஷனை போல பிசாசு கையில அகப்பட்டு விடுதலை என்று தவிக்கிறார்கள். அந்த பிசாசு என்ன செஞ்சான்? அந்த கள்ளர்கள் என்ன செஞ்சாங்க? வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள், அவனை காயப்படுத்தினார்கள். என்ன செய்தார்கள்? வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள், அவனை காயப்படுத்தினார்கள். அப்புறம் அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். 3 காரியத்தை செஞ்சாங்க. பாத்தீங்களா? சோதர் வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் என்ன அர்த்தம்? அவனை நிர்வாணியாக்கி போட்டார்கள். நிர்வாணியாக்கி போட்டார்கள். அதாவது அவன் மானத்தை வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். பிசாசுடைய வேலையே அதுதான், நம்ம மானத்தை கெடுக்கிறது, மானத்தை வாங்கிறது, நம்மை மற்றவங்க எல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு ஆமா கொண்டு போறது. ஆக இந்த கள்ளர்கையிலே மாட்டின அந்த மனிதனுடைய நிலைமையை பாருங்க, கொஞ்சம் வேதனை தானே இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுடைய வாழ்விலே கருவறையிலிருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இல்லை. பிசாசானவன் அவனை நிர்வாணியாக்கி போட்டு, பிசாசானவன் அவனை காயப்படுத்தி, பிசாசானவன் அவனை குற்றுயிராய். ஆமா, உலகத்துல நிறைய பேர் கேட்டு பாருங்க, ஏதோ வாழ்றாங்க, பிறந்துட்டோம், ஏதோ சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் ஆமா நடமாடும் பிணமாக நான் உலாத்திட்டு இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க இருக்காங்க தானே? பேருக்காகத்தாங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்றவங்க எத்தனை பேர்? எதுக்காகத்தான் இந்த உலகத்துல வாழ்றோமோ எனக்கு தெரியலங்க. யாருக்காக வாழ்றோம்னு எனக்கு தெரியலங்க. வாழ்றதே வேஸ்ட்டுங்க. இந்த உலகத்துல நிம்மதியே ஆமா ஏதோ பேருக்கு தான் உயிரை வச்சுன்னுக்கிறேன் அப்படின்னா இவங்க எப்படி இருக்காங்க? இவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? புத்துயிரா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அப்படி இல்லை. இயேசு நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், இயேசு நமக்கு வாழ வச்சிட்டு இருக்காரு, இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரு, இயேசு நம்ம விட்டு விலகல, நம்மை கைவிடவும் இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, இறைவ தெய்வத்தினுடைய பொருளை புரிந்து கொண்டவர்களுக்கு மீட்பு உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இயேசு நமக்காக எழுதி கொடுத்திருக்கிற கட்டளை வாசிக்கிற லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள்.
19 லேவியராகமா 18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனத்தின் மேல் பொறாமை கொள்ளாமலும். நல்லா கவனிங்க, உன்னை நீயே அன்பு கூறுவது போல. அப்ப பிறனிடத்துல நீங்கள் அன்பு கூர்ந்தால் பழிக்கு பழி வாங்க மாட்டீர்கள். பிறனிடத்துல நீங்கள் அன்பு கூர்ந்தால் என்ன செய்ய மாட்டீங்க? பொறாமை கொள்ள மாட்டீர்கள், பழிக்கு பழி வாங்க மாட்டீர்கள். கற்பனைகளை அவர்கள் கை கொள்ளுகிறார்கள் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, உபாகமம் 6:15. ஐந்தாவது வசனமா? உபாகமம் 6:5. கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இது கட்டளை. இந்த 2 கட்டளைகளையும் நாம் கை கொள்வதற்கு இந்த வசனங்கள் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. ஆக எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போற வழியில அந்த பிரயாணத்துல இவன் யாருக்கிட மாட்டான்? ஆமா, அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். கள்ளர் கையிலே சிக்குண்டு கிடந்தேன். வேதத்தை அறியாமல் புரியாமல் கத்தோலிக்க மார்க்கத்திலே நான் மாட்டிக்கொண்டு அறியாமையினாலே தெரியாமையினாலே நிறைய பாவ காரியங்களும் செய்வேன். கோயிலுக்கும் போவேன், சாமியும் கும்பிட்டுக்குவேன், மற்ற காரியங்களையும் அறியாமையினால் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் வேதத்தை என்றைக்கு வாசித்து நேசிக்க ஆரம்பித்தேனோ, ரட்சிக்கப்பட்டேனோ, ஆண்டவரை விடாமல் பற்றி பிடித்துக் கொண்டேனோ, என் வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதிருந்த எனக்கு தேவன் ஆவிக்குரிய நீதியின் வஸ்திரத்தை அவர் எனக்கு தரிப்பித்தார். காயப்பட்டு கிடந்த என்னை அவர் குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. குத்துயிரும் கொலையுயிருமாய் இருந்த என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தார், உயிரை கொடுத்தார், என்னை மீட்டெடுத்தார். நல்ல ஒரு சபையிலே ஒரு சத்திரக்காரனிடத்திலே என்னை ஒப்பு கொடுத்தார். அங்கே ஆண்டவர் என்னை குணமாக்கினார். நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நிறைய சத்தியங்களை நான் புரிந்து கொண்டேன், இயேசுவை அறிந்து கொண்டேன். அந்த போதகர்கள் மூலமாக, சபையின் மூலமாக, ஐக்கியத்தின் மூலமாக நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தர் எனக்கு தனியாக இந்த ஊழியத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினேன். இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறேன். இனிமேலும் உயிர் இருக்கிறதை நான் நடத்துவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காலம் ஜனக்கூட்டம் நிறைய வருகிற இடத்துல நான் வருவேன் என்று சொல்லவில்லை. என் நாமத்திலே 2 அல்லது 3 பேர் எங்கே ஒருமனப்பட்டு கூடி வருகிறீர்கள், அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். சத்திரக்காரத்திலே கொண்டு வந்து நம்மை உட்கார வைத்திருக்கிறார். இங்கே நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள், குணமாகிறீர்கள். இங்கே ஆண்டவர் வைத்து நமக்கு வைத்தியம் பார்க்கிறாருன்னு அர்த்தம். சபைக்கு ஏன் வருகிறோம்? சபைக்குழுவுக்கு ஏன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஓடி வருகிறோம்? அங்கே போனால் நமக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும், ஆத்ம ஆகாரம் கிடைக்கும். அங்க போனா நல்ல சத்தியம் கிடைக்கும், மருந்து கிடைக்கும், மாத்திரை கிடைக்கும். இங்க போடா சில நேரத்துல ஊசியும் போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊசி போட்டுக்கிறோம்ல, வலிச்சாரும் பரவாயில்ல போடுங்கன்னு சொல்றோம் இல்ல. ஆனா போடும்போது என்ன செய்யுது? கொஞ்சம் வலிக்குதான் செய்யுது. அப்போ அது நன்மைக்கா தீமைக்கா? சொல்லுங்க. ஆமா. சோ பெத்தவங்க சில நேரத்துல பிள்ளைகளை திட்டுறாங்க, கொட்டுறாங்க, கிள்றாங்க இல்லையா? எதுக்காக? தப்பு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான், நம்மை மாறுவதற்காக. அது போலதான் நல்ல தாயும் தகப்பனையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை தேவன் நம் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். எப்பொழுதுமே திட்டு கொண்டிருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. தவறு செய்யும் போது நம்மள திட்டதான் செய்வாங்க, கண்டிக்கத்தான் செய்வாங்க. இதுதான் குடும்பம், ராஜரீக குடும்பம். ஆமென். அல்லேலூயா. சோ அந்த மனுஷனுக்கு இப்ப சத்திரத்துல ஒப்படைச்சு விட்டு என்ன சொல்லிட்டு போனார்? அந்த என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. லூக்கா 10:30
மறுநாளிலே புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து, எத்தனாவது வசனமா? 35வது வசனம். சரி, 2 பணத்தை எடுத்து அவங்க சத்திரத்தான் கையிலே கொடுத்து, ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வந்து சபையிலே சேர்க்கிறார் என்றால் அது ஒரு அர்த்தம் உண்டு. என் மகள் விளையேற பெற்றவள், என் மகனுடைய ஆத்துமா விளையேற பெற்றது. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 18:4 என்ன வாசிக்கிறோம்? எசேக்கியேல் 18:4. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எப்படியோ என்னுடையது. பாருங்க, அப்போ உங்களுடைய ஆத்மா யாருடையது? கர்த்தருடையது. சொல்லுங்க, நீங்க யாருடையவர்கள்? ஆமா, உங்க ஆத்மா யாருடையது? உங்க பிள்ளைகளுடைய ஆத்மா யாருடையது? அல்லேலூயா. சோ நம்ம சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் யாருடைய ஆத்மாக்கள்? கர்த்தருடைய ஆத்மாக்கள். ஆனால் இந்த கர்த்தருடைய ஆத்மாக்களை பிசாசானவன் என்ன செஞ்சிட்டான்? வஸ்திரத்தை உரித்து காயப்படுத்தி குற்றுயிராக்கி போட்டுட்டான். ஆனாலும் நல்ல சமாரியன் இல்லையா? அதுக்கு முன்னால 2 பேர் வராங்க அந்த வழியில. யார் யாரு? ஆசாரியன் ஒருவன் வரான், லேவியன் ஒருவன் வர்றான். வந்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க? ஒரு பக்கமா விலகி போயிட்டாங்க. சோத்திரம். யார் எக்கடுக்கு விட்டா நமக்கு என்ன வந்துச்சு? அவன் என்ன பாவம் செஞ்சானோ, யாரும் அடிச்சு போட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே பக்கமாய் விலகி. உலகத்துல நம்ம சுற்றி எல்லாமே, நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவங்களும் அப்படித்தான், நம்ம நாட்டுல இருக்கிறவங்களும் அப்படித்தான், நம்ம சுத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான். யாரு நம்மளை பார்ப்பாங்க, நம்ம படுற கஷ்டத்தை பார்க்க அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம படுற கஷ்டத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கவே பக்கமா விலகி போயிடுவாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதனால யாருக்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நம்ம எதிர்பார்த்து நடந்தா போதும். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நம்மை தூக்கி எடுக்கிறவர். என்ன செஞ்சான்? அந்த வழியா வந்த சமாரியன் என்ன செஞ்சான்? அந்த நல்ல சமாரியன் என்ன செஞ்சா பாருங்க. இல்ல பிரயாணமாய் வருகையில் பாருங்க, அவனை கண்டு அந்த மனசு உருகி. அல்லேலூயா. இதுதான் இயேசுநாதர். இயேசுநாதர் தன்னுடைய அன்பை எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. ஒரு சமாரியன்னா தாழ்ந்த ஜாதி, கீழ் ஜாதி. யூதர்கள் சமாரியர்களை மதிக்கவே மாட்டாங்களாமா. யூதர்கள் சமாரியர்களை இழிவாய் பார்ப்பார்கள், அசுத்தமாய் பார்ப்பார்கள், கேவலமாய் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த வழியில வரும்போது என்ன கண்டு மனதே உருகி கிட்டே வந்து. அல்லேலூயா. ஆண்டோடைய அன்பு நமக்கு தெரியுதா? நம்மால புரிஞ்சுக்க முடியுதா? இல்லையா? குத்துயிராய் கிடக்கிற நம்மை, காயப்பட்டு கிடக்கிற நம்மை மீட்க வந்தவர் ஆண்டவராய் இயேசு அல்லவா? அல்லேலூயா. நம்ம அருகே வந்தவர் அவர் அல்லவா? நம்மை தூக்கி எடுத்தவர் அவர் அல்லவா? நம்மை கழுவினவர் அவர் அல்லவா? நம்மை சுத்தமாக்கினது அவர் அல்லவா? நம்மேல் மனது உருகினவர் அவர் அல்லவா? இந்த இயேசு நமக்கு மீட்பர் தானே, இந்த இயேசு நமக்கு தலைவர் தானே, இந்த இயேசு நமக்கு எஜமானர் தானே, இந்த இயேசு நமக்கு ராஜாவாகத்தானே. அல்லேலூயா. இந்த இயேசு நமக்கு மெய்யான தெய்வமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை கண்டார், மனது உருகினார், கிட்டே வந்தார். அவன் காயத்திலே அவனுடைய காயத்தை தொட்டு இல்லையா, அந்த ரத்தத்தையும் அந்த அந்த கரியும் இல்லையா, அந்த அடி பட்டு பயங்கரமான அடி அதெல்லாத்தையும் அப்படியே வச்சு தன்னுடைய கருத்தினாலே இல்லையா. இன்னைக்குன்னா கை குளோஸ் இருக்குது, ஆனா அந்த காலத்துல இல்ல. ஆமா,
அதுக்கு எண்ணெய் வார்த்தார், திராட்சரசமும் பார்த்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணாரு. உங்களுக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் எய்டு பண்றது யார் தெரியுமா? இயேசுநாதர் தான். அல்லேலூயா. அந்த அன்பை நம்மாலே மறக்க முடியுமா? அந்த இரக்கத்தை நம்மாலே அள்ளக்கட்ட முடியுமா? அசட்டை பண்ண முடியுமா? இல்லையா? பாவத்திலும் அக்கிரமத்திலும் மடிந்து கிடந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தாரே. உயிர்ப்பித்த என்ன செஞ்சாராமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அல்லேலூயா. முதல் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் குத்துயிராயிருந்த நம்மை, குத்துயிராயிருந்த நம்மை என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? பிச்சைப்பட்டாரு, உயிர் கொடுத்து நம்ம வாழ வச்சாரு. நம்ம பிழைக்க வைத்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா. இவரை நம்மாலே அறிவிக்காமல் இருக்க முடியுமா? அவரை போற்றாமல் இருக்க முடியுமா? அவரை துதிக்காமல் இருக்க முடியுமா? அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியுமா? முடியுமா? நம்மளுக்கு உயிர் கொடுத்து 7வது வசனத்துல உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்தார். அவர் கூடவே நம்மளை வச்சுக்கிட்டாராமா. அவர் பக்கத்திலேயே செல்ல பிள்ளையா நம்மளை மாத்திக்கிட்டாராமா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். அவருடைய அன்பை உணர்கிற தேவ சபையாக, அவருடைய அன்பை அறிந்து கொண்ட ராஜரிக குடும்பமாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோமா? ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். சொல்றாரு சத்திரக்காரர்கிட்ட, பத்திரமா பார்த்துக்க, பத்திரமா பார்த்துக்க. எவ்வளவு செலவானாலும், வாசிங்க அந்த வசந்த, எவ்வளவு செலவானாலும் அதிகமா எவ்வளவு கூட பாடுபடுறீங்க உலகத்திலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோமோ, எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, செலவை பத்தி கவலையப்படாத. நீ செலவு பண்ணு, நீ நல்லா பார்த்துக்கோ. அல்லேலூயா. ஊழியத்திற்காக நம்ம செலவு பண்ணணும், செலவு பண்ணப்படணும். ஆமென். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டு சத்தத்துல சேர்க்கிறது எவ்வளவு பெரிய ஊழியம் தெரியுமா? இந்த ஊழியத்தை நம்ம செய்வோமா? செய்வீங்களா? செஞ்சு பாருங்க. நம்ம சொல்ல நிறைய பேர் அடிபட்டு கிடக்குறாங்க இல்லையா? பாவத்துல அக்கிரமத்துல குத்துயிரா கிடக்குறாங்க, வஸ்திரம் இல்லாம நிர்வாணமா கிடக்குறாங்க. ஆமா, கெட்ட வார்த்தைகள் எத்தனை, கெட்ட பழக்கங்கள் எத்தனை, கெட்ட குடிகள் எத்தனை. நம்ம சுத்தில நிறைய பேரு பாவத்துல அக்கிரமத்துல அறியாமல் தெரியாமல் அப்படியே குத்தீரம் குறைவா இருக்காங்க. அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லி அவங்களை தூக்கி கொண்டு வந்து சத்திரத்துல உட்கார வைங்க. இது பெரிய ஊழியம். ஆமென். செய்வீங்களா? செஞ்சு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இது உலக மக்கள் சொல்லுவாங்க மதம் மாத்துறாங்க. ஆமா, மதம் மாத்திரை. ஆமா, போன வாரத்துல என்ன ஒரு ஆள் சொன்னான், பைத்தியக்காரன் நீ என்ன செய்யற, பணத்தை வாங்கின இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற, இப்படி சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணா. சோத்திரம். சொல்லதான் செய்வாங்க, அறியாத தெரியாம பண்றவங்க. ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை, அறிவிக்க வேண்டிய சத்தியத்தை நாம் அறிவித்துக் கொண்டே இருப்போம். ஆமென். அல்லேலூயா. சொல்றது பாருங்க, எவ்வளவு செலவானாலும் செலவழித்தால் வருவேன், நான் வருவேன். அல்லேலூயா. இயேசு வாக்கு தத்துவம் பண்ணிருக்காரா? நான் போய் வருவேன்னு சொல்லி, இதோ சீக்கிரமாய் வருவேன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வருவேன். நான் வரும்போது என்ன செய்வேன்? அல்லேலூயா. வட்டியும் முதல்ல சேர்த்து, நான் உனக்கு தேவை, நீ எனக்காக, என் ராஜ்யத்துக்காக, என் ஊழியத்துக்காக நீ எவ்வளவு செலவு பண்ற கணக்கு வைக்காம செலவு பண்ணு. நான் வரும்போது அதை உனக்கு நான் தருவேன். தருவாரா? ஆண்டவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. தருவேன்னு சொன்னவர் நிச்சயம் தருவார். அல்லேலூயா. ஆமென். வாக்கு உரைத்தவர் வாக்கு மாறவே, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்லவே, மனம் மாற அவர் மனுபுத்திரனோ அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? சொன்ன கண்டிப்பா செய்வார். ஆமென். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம்.
அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம ஆண்டவருக்காக செலவு பண்ணுவோம். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நாம் விசுவாசத்திலே வாழ கற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜரீக குடும்பம், ராஜரீக பிரமாணத்தை நாம் கை கொள்வோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போய் மறுபடியும் வரும்போது அதை நான் உனக்கு தருவேன். இப்படி இருக்க கள்ளர் கையிலே அகப்பட்டவனுக்கு அவனையே திருப்பி போட்டு அவனிடத்திலேயே பதில வாங்குறாரு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பதில் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நம்ம கிட்ட இருந்தே பதிலை வாங்குகிறவர். ஆமென். நமக்கு 1000 கேள்விகள் இருக்கலாம், சோத்திரம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவரே. ஆமென். அல்லேலூயா. எல்லா கேள்விகளுக்கும் பதில் இயேசு ஒருவரே. ஆமென். அவராலே இல்லாமல் வேறு ஒரு வாழ்வு. அதான் சொல்ல கிளீனா சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது சொல்லிட்டார். அல்லேலூயா. கடைசி காலம் இப்படிதான் இருக்கும் ஊழியம், இப்படிதான் நெருக்கடி இருக்கும், இப்படிதான் கஷ்டங்கள் இருக்கும், இப்படிதான் பாடுகள் இருக்கும், இதுதான் போராட்டம், இதுதான் ஊழியம். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் என்பது பஞ்சிமத்தை அல்ல, கல்லும் உள்ளும் நிறைந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலையும் தேவன் நம்மை எடுத்து நிறுத்துவார், உயிர் கொடுப்பார். ஆமென். உட்கார வைப்பார், நிமிர வைப்பார். அவருக்காக வாழும்படி தேவன் உதவி செய்வார். கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்ற, இந்த 3 பேரில யாரு பிறன்? சமாரியன் தானே. பாருங்க என்ன பதில் சொல்ற பாருங்க. இந்த 3 பேரில் யார் யார்? இவனுக்கு, கள்ளர் கையிலே அகப்பட்டவனுக்கு எவன் பிறனா இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது? அவன் இரக்கம், இரக்கம், இரக்கம். கர்த்தர் நமக்குள்ளே இரக்கத்தை வைத்திருக்கிறாரா? அவர் இரக்கத்தின் தேவன். அந்த தேவனை பின்பற்றுகிற நமக்கு இரக்கம் வேண்டுமா வேண்டாமா? நீங்களும் நானும் இரக்கமுடையவர்களா இருக்கணும். இயேசு மலைப்பிரசங்கத்திலே சொன்னது என்ன தெரியுமா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலே இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் நாம் மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அதான் கிளீனஸ் பதில வாங்கிட்டு அவன் வாயிலிருந்தே வாங்கிட்டாரு. பதில வாங்கி என்ன சொன்னாரு? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? இதான் கட்டளை. நீயும் போய் இதான் ஊழியம், இதான் ஊழியம். ஆமென். அல்லேலூயா. அந்த ஊழியத்தினுடைய மேன்மையை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க, கற்றுக் கொடு. அதனால இயேசு சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் சொன்னார். ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் என்னுடையதுன்னு கத்த சொல்றார். இதை விட யாருங்க மேலான டீச்சிங் கொடுக்க முடியும்? இதை விட யார் மேலான உபதேசம் நமக்கு கொடுக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.